கண்ணு வேற வலிக்குது. கண்ணாடி போட்டுக்கோ. பக்கா. அதாவது நண்பர்களே, அண்ணன் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் அவர்கள் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்கிறாரு தன் சப்ஸ்கிரைபருக்கு. அந்த மன்னிப்பு கடிதத்தில் அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத கொஞ்சம் விலாவரியா பார்க்கலாமே. நிறைய பேசியிருக்கிறாராம், நிறைய மன்னிப்புகள் கேட்டிருக்கு. என்ன விளக்கம், என்ன மன்னிப்பு, எதுக்காக மன்னிப்பு, தன் தரப்பு நியாயமாக அண்ணன் இதையெல்லாம் சொல்றாரு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு வாங்க. அண்ணன் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். என்ன சொல்றாரு அண்ணன்? ஐ எம் சாரி போட்டு ஒரு வீடியோ போட்டு, ஓ என்னடா 1.33 இருந்தது, பார்த்தா இவ்வளோ குறைஞ்சிருக்குது. டெக் சூப்பர் ஸ்டார் அண்ணே சுதர்சன் அண்ணே. இந்த மாதிரி ஒரு வீடியோ வருமானு கேட்டீங்கன்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கோங்க. இன்னும் என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. ஃபால்ஸ் அலிகேஷனா இல்ல கேரக்டர் அசாசினேஷனா சொல்லிக்கோங்க, பண்ணிக்கோங்க. இனிமே நாங்க கண்டுக்கிறதாவே இல்ல. எங்க வேலையை பார்க்க போறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தட்ஸ் வை நம்ம இத்தனை நாளா இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். முக்கியமா நம்மளை நம்பி இந்த சேனல்ல பார்க்க வர்ற என்னோட ஆடியன்ஸ்க்கு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதோ இல்ல நான் சண்டை போடுறதை காட்டுறதை தாண்டி ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணணும், அதுல என்டர்டெயின் ஆகணும், எஜுகேட் ஆகணும், அதன் மூலமா ஏதாவது கத்துக்கிறாங்களான்றதை பார்க்கணும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்றதுனால தான். பட் இப்போ ஐ ஹேவ் டு ஆன்சர். அதாவது உன்னோட சப்ஸ்கிரைபருக்கு எஜுகேட் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாப்பா சரிதான்ப்பா. எஜுகேஷனு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் வந்துட்டு, அதாவது ஃபீடிங்னு ஒன்று இருக்குது. புகுத்துறதுங்கிறது, திணிக்கிறதுங்கிறது வேற, சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது வேற. கம்பெனிகள் என் பொருளை வந்து நல்ல விதமா சொல்லு அப்படின்னு சொல்லி அதை நீ வாங்கி கொடுத்து சொல்லி இதுக்கு அப்படின்னா அது பேர் எஜுகேட் பண்றது இல்லை தம்பி. ஓகே, நீங்க வீடியோ அனுப்பிச்சு விட்டு போயிருவீங்க, முருகேஷன் டீம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு போயிருவாங்க. இது எங்க ரெப்புடேஷன் அடியாகும் அப்படின்னா என் மேலதான். இந்த ட்ரஸ்ட் வந்து போச்சு அப்படின்னா சேனல் உட்காந்துருன்னு. இது எனக்கு சுத்தமாக இது இன்னைக்கு நேற்று நடக்கலை, இது அடிக்கடி நடக்குது. அது இந்த டைம் வந்து ரொம்ப, இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் கிடையாது, மொத்த டீமோட ஒப்பீனியன். இது அவங்கள்ட்டையுமே ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. நான் சொன்னது வந்து யார் யாரெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களோ ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டு விடுங்க. அடடா, அதாவது அந்த குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்களா, இவங்களாம் நல்லவங்களா, இவர் வந்து கம்பெனிகளுக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு சொல்கிறது என்னோட ரெப்புடேஷன் குறைச்சிடுன்னு சொல்கிறாரோ அது எல்லாருமே தம்ஸ் அப் பண்ணுறாங்களா, எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்களா, அவங்களாம் தான் வெளியே வந்தாங்களாம். முடியல தம்பி. இந்த கதைகள் எல்லாம் வந்து பல வருஷமாக நாங்கள் கேட்டாச்சு. நாங்கள் சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாத்துக்கும் காது குத்திட்டாங்க. நீ இப்போ வந்து தனியாக குத்த வேண்டாம், சரியா? சித்ரிகன்ஸ் என்ன சொல்லி இருந்திருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அடடா கிரியேட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணி என்ன ஒரு வீடியோ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டெக் பாஸே வந்து அவங்களோட சேனல்ல இது எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ரீச் இந்த அளவுக்கு போயிருக்காது. ரெண்டாவது டெக் பாஸ் மேலே அலிகேஷன் ஆயிருக்கும். இவங்க வந்துட்டு டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் அவர்களை தவறாக சொல்லணுங்கிறதுக்காக இவங்களே மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களே டேட்டாஸ் எல்லாம் வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். இவங்களை சாராத, டெக்கு ஃபீல்டையே விட்டு சாராத, ஆல்ரெடி வந்துட்டு 2-3 விஷயங்களில் தெளிவாக மக்களுக்கு சொன்ன ஒருத்தர் வந்துட்டு இன்வால்வ் ஆகும்போது, அதாவது அவங்க மூலமாக இந்த விஷயங்கள் வெளிவரும்போது தான் ரெப்புடேஷன் அதிகமாகும். அதன் மூலமாகத்தான் மக்கள் நம்புவாங்க. அதை விட்டுட்டு டெக் பாஸ் சேனல்லே வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீ சர்வசாதாரணமாக அடிச்சுட்டு போயிருப்ப தம்பி. கரெக்டா? இது எல்லாமே போய் இவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது. நான் அன்னைக்கே நீ வீடியோ போட்டிருப்ப. நீ கிட்டத்தட்ட 10-15 நாளாக ஏன் வீடியோவே போடல? என்ன சொல்கிறதுன்னே தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எந்த மாதிரி நம்ம மக்கள் முன்னாடி போய் நிற்க போகிறோங்கிறது தெரியல. அவ்வளோதான் விஷயம். இத்தனை நாள் நீ கேப் எடுத்துக்கிட்டது காரணமே அதுதான். ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உன்னால் பதில் சொல்ல முடியல, அதனால நீ அமைதியாக இருந்திருக்கிற. இதுவே டெக் பாஸ் சேனலில் போட்டிருந்தா அடுத்த நாளே நீ வீடியோ போட்டிருப்ப. ஈஸி, அடிக்கிறது ஈஸி. அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சதுனால தான் டெக் பாஸ் வந்து நேராக கொண்டு போய் சித் ஃப்ரீக்வன்சிகிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க போட்டதுனால தான் 15 நாள் நீ பங்கருக்குள்ள பதுங்கிட்டு இருந்த தம்பி. இன்னொன்று, இப்படி ஒரு 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனையை நான் பஞ்சாயத்து பண்ணி மக்களுக்கு உண்மையை சொல்றேன்னு நினைக்கிறவங்க 2 பேர்கிட்டையுமே கேட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பண்ணியிருந்திருக்கணும். பட் அடடா கிரியேட்டர்ஸ் கொடுத்த ஒன் சைட் ஆஃப் கான்வர்சேஷனை மட்டும் வச்சு, வெறும் சுதர்ஷன் பேசினதை மட்டும் வச்சுமே போட்டிருக்கீங்களே. சுதர்ஷன்ட்ட என்ன ஸ்டோரி நடந்துச்சுன்னு ஏன் கேட்கல? கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. உங்கள்கிட்ட இதை கேட்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா டெக் பாஸ் சேனல்லேருந்து தான் சித் ஃப்ரீக்வன்சிக்கிட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உங்கள்கிட்ட உன் தரப்பு நியாயத்தையும் பார்த்து அதை வந்து ஒரு வீடியோ பார்க்கணுங்கிற அவசியம் அவர்களுக்கு கிடையாது. அவங்க நீதிமன்றமும் கிடையாது, நீதிபதியும் கிடையாது. அவங்களுக்கு வந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் அவர்களுக்கு கிடையாது. உன் தரப்பு நியாயத்தை நீ இப்போ சொல்லணும் அப்படின்னா நீ யாரையாவது பிடிச்சி யாருக்கிட்டையாவது சொல்லி யாருக்கிட்டையாவது வீடியோ போட சொல்ல, அவ்வளோதானே. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னை டிஃபேம் பண்ணும், என்னை கேரக்டர் அசாசினேட் பண்ணணும்னு நினைச்சாங்க, பண்ணிட்டாங்க. பட் நான் அதை பண்ண வரல. நானும் ஒரு ஆடியோ போட்டு, நானும் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு இந்த தப்பை அவங்க பண்றாங்க இப்படி பார்த்தீங்களா, வேண்டாம், எனக்கு இதை இங்கேயே முடிக்கணும். நானும் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்தை பண்றதுக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணல, நல்ல கண்டென்ட் பண்றதுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை தான் நானும் பண்ணுவேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க.
டெக் பாஸ் சேனலில் டெக் சூப்பர் ஸ்டாரு இவனுங்க எல்லாமே அடிச்சுக்கிட்டதில்ல பல மக்களுக்கு பல உண்மைகள் தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. டெக் சேனல் எந்த அளவுக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க, கம்பெனிகள் எந்த அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்குது, இவங்க எந்த அளவுக்கு விஷயங்களை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதனால் பாதிக்கப்பட்டது இந்த மாதிரியான டெக் கிரியேட்டர்ஸ் தான். டெக் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட கிரியேட்டர்ஸ் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. எந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டாங்க, டே எவ்வளோடா காசு வாங்கினேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்கடா நம்மளோட ஒட்டுமொத்த வியாபாரம் போயிடுமோ, இனி வருமானத்துக்கு வழி இல்லாமல் போயிடுமோ, நமக்கு போய் மறுபடியும் போய் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அதை அரசியலை பற்றி பேசிக்கிட்டு காமெடி இப்போ க்ரியேட் பண்ணிக்கிட்டு கிரிஞ்சுத்தனமாக ஏதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாதே, இதுலேயே ஊறி போயிட்டோமே, இதை விட்டால் நமக்கு பொழப்பு கிடையாது அப்படிங்கிறதுக்காக இதை முடித்து வைப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோவை ரெடி செய்திருக்கிறார் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் அவர்கள். இது டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சனை காப்பாற்றிக்கிறதுக்காக போட்ட வீடியோவாக தெரியல. அந்த டெக் கம்யூனிட்டியவே டெக்கு வீடியோ போடுற கம்யூனிட்டியவே காப்பாற்றணுங்கிறதுக்காக பதறி போய் போட்ட ஒரு வீடியோவாகத்தான் தெரிகிறது. எதுவாக இருந்தாலும் ஜனங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக முடிவெடுங்க. நீங்கள் அரசியல் கருத்து பேசுகிறானோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் கேளுங்க. டெக் பொருட்களை பற்றி பேசுகிறாங்களா, அதை போய் டெக் ரிவ்யூஸ் போய் பாருங்கள். பொருளோட கூகுள் ரிவ்யூஸை பாருங்கள். ஆல்ரெடி வாங்கினவங்கள போய் பாருங்கள், அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேளுங்க, பொருளை வாங்குங்க. அதை விட்டுட்டு இவனுங்கெல்லாம் சொல்கிறானுங்கிறதுக்காக எந்த ஒரு பொருளையும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உடனே அந்த கோர்ஸில் வர ரிவ்யூஸை பார்த்துட்டு வீடியோஸை பார்த்துட்டு போய் ஜாயின் பண்ணாங்க. ஒரு காலேஜை பற்றி பயங்கரமாக ஆஹா ஓஹோன்னு சொல்கிறானுங்கன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. விளம்பரங்களை பார்த்து ஏமாறியதீர்கள் மக்களே, விளம்பரங்களை பார்த்து ஏமாறாதீர்கள். இவர்கள் அத்தனை பேருமே விளம்பரத்துக்காக வேலை செய்பவர்கள். இவர்கள் அத்தனை பேருமே கம்பெனி கொடுக்குற பணத்தை நம்பி வேலை செய்கிறவங்க. இவங்களுக்கு வந்து கூகுள்லேயோ இல்லாட்டி யூடியூப்லேயோ வர்ற பணம் வந்து பெரிய அளவில் வருமானத்தை கொடுக்காது. 1000 வியூஸுக்கு 120 ரூபா 100 ரூபா வருது அப்படின்னா அந்த வியூஸுக்கு வந்துட்டு அதை வச்சு ஒன்றும் ஓட்ட முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டம். நாளைக்கே யூடியூப் வந்து ஏதாவது ஒரு தப்பான விஷயத்த சொல்லிட்டா, நிறைய ஃபால்ஸ் ரிமார்க்ஸ் ஆயிடுச்சுன்னு டெக் சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து புவாக்கு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பயந்துட்டு தான் இந்த மாதிரிலாம் வீடியோ மேக் பண்ணி இவர் சுதர்சன் இன்னைக்கு கொடுத்துருக்கிற வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு, ஒரு உண்மைத்தன்மை கிடையாது. அதில் வேற வெள்ளை சட்டை வேற போட்டு வந்திருக்காரு. எதற்காக அப்படின்னா நான் உண்மையானவன் அப்படின்னு காட்டிக்கிறேன். பார்த்தீங்களா, நானும் வெள்ளை சட்டை, நானும் உண்மையானவன் அப்படிங்கிறதை நீங்கள் நம்புவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனால் யார் எதை சொன்னாலும் உடனே நம்பிடாதீங்க. நன்றி, வணக்கம்.